2 நிமிடங்கள் தான் பேச நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டேன். என்னை பொறுத்தவரை சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். யூஸ்வலா எல்லா மேடையிலும் சொல்லுவேன், இறந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, நிகழ்காலம் என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழும்போது எவரும் சொக்கனை தேடி 100 வருடம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம் ராஜகுமார் மாணவர் அருமையான ஒரு கருத்து, இறந்த காலத்து உடைந்த பானையை ஒரு பாத்திரமாக மாற்றி ஒரு புஸ்தகமாக மாற்றி நமக்கு அனைவருக்கும் வாழ்கின்ற வாழ்க்கையை பிடித்து வைத்திருக்கின்றதுதான் இந்த புஸ்தகம். இதை படித்து நாம் வருங்காலத்தில் இருக்கிற மதில் மீது இருக்கிற பூனை என்று நாம் அவதிப்படாமல் நிகழ்காலத்தில் வாழ வைப்பதற்கு இது வழிகாட்டியாக இருக்கும் என்ற மாற்று கருத்து இல்லை. அவருக்கு பெரிய கைத்தட்டல் வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, தயவு செய்து அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் என்றால் 3 பேரிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. 1 போலீஸ்காரனிடம், 1 வக்கீலிடம், அம்மா சிரிக்கிறாங்க, 3வது சொக்கலிங்க மாதிரி டாக்டரிடம் கட்டாயம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. மாட்டிக்கொண்டால் உங்கள் பணத்தை எடுத்து உங்களை பிச்சைக்காரன் ஆக்கிடுவான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து. ஆனால் இவர்கள் 3வரையும் நீங்கள் உங்கள் நண்பர்களாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையை மேன்மைப்படுத்த பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. எதற்காக இந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன், தயவுசெய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உயிரினும் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இறங்க முடியும். அது 3 உயிர், ஆலயம் எனது உடல், உணர்வு மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அந்த 3 ஊக்களை நான் சொல்லுகின்றேன், தயவுசெய்து கூடிய நீங்க சொல்லணும். நீங்க சொல்லும்போது 100 வருடம் கடந்து வாழ முடியும். 3 ஊக்களாக பிரித்தேன் ராஜகுமார், உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 அது சொல்ல அவசரப்பட்டாருங்க. 3 ஊக்களை 3 மந்திரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த மந்திரங்களை சொல்லுகின்றேன், கூடவே நீங்களும் சொல்லணுமா? மந்திரம் 1, எண்ணுகின்ற எண்ணம் சீராக சொல்லுங்க, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களும் இன்றையிலும் நீங்கள் கையாள கற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்ந்து அவர் விட்டு சென்ற அதிர்ச்சிவடிகளை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற மக்களுக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டும். அதற்காக தான் இவருடைய நூல் கருத்து பேசல, அருமையா பேச. இவர் மாணவராக இருக்கும் பொழுது நான் இவ்வளவு இருப்பார் நினைச்சே பார்க்கல. இப்போது அவருடைய மாணவனாக இருந்து அவர் சொல்வதை கேட்பதற்காக அமர்ந்து வந்திருக்கின்றேன். அதற்காக தான் சொல்லுகின்றேன், தயவுசெய்து ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். பிளீஸ் அவாய்ட் ஹரி, ஒரி, கரி டு கெட் பரீட். சரி, உங்களுக்கு எப்ப நான் சிரின்னு சொன்னா, இப்ப கைத்தட்டுன்னு சொல்றேன்னா ஒரு சின்ன வேண்டுகோள். உங்கள் இதயம் அனைத்து 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், மகிழ்ச்சி மட்டும்தான். மகிழ்ச்சி என்ற உணர்வு வந்துவிட்டால் உங்கள் எந்த சக்தியும் அளிக்க முடியாது. அது அடிக்கடி எல்லா யூனிவர்சிட்டிலையும் பேசிட்டு வரேன் மேடம். வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கைத்தட்டுகின்ற ரகசியத்தை சொல்லுகின்றன. கைத்தட்டும் போது உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் போது அக்குப்ரெஷரால் தூண்டப்படுகிறது. தூண்டப்பட்ட உணர்வு மூளைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. மூளைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட உணர்வுகள் உடம்பில் எல்லா பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படுகின்றது. உங்களை அறியாமல் அந்த எடுத்துச் செல்லப்பட்ட அந்த உணர்வு எல்லா உறுப்புகளையும் இதயத்தையும் சேர்த்து 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்ற மாற்று கருத்தில் என்று சொல்லி நான் ஐயாவுடன் கேட்க வேண்டும், வாணிஜியிட கேட்க வேண்டும், நம்முடைய சுவாமிகளிடம் கேட்க வேண்டும். நீங்கள் பேசியது, கைத்தட்டியது சொக்கலிங்க பேச்சிருக்க உங்களுக்கு உடல் நலத்திற்காகவா? 2 சொல்லிட்டேங்க. ஒருத்தர் இப்படியும் காட்டினாங்க மேடம், இப்படியும் காட்டணும், அப்புறம் அப்படின்னு வாங்க. எனக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், மதத்திற்கு அப்பாற்பட்டவன். நான் சொல்லுகின்ற கருத்து அனைத்தும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். இந்த வானத்தை குலுங்கி சிரிக்கும் போது அவர்கள் ஆயுளை கூட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள், அவரை அறியாமல் நினைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக இந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன்? இப்பொழுதெல்லாம் 26, 28 வயது ராஜகுமார் என்னை பார்க்க வருவதற்குள் ஆண்கள் பெண்கள் இறந்து விடுகிறார்கள்.
இன்றும் நிதித்துறையில் தலைவராக இருக்கின்றேன். 9வது மாடியில் புரொஃபசர் எமெரிட்டஸ் ஆக இன்று வரை இந்த சொக்கலிங்க 9 மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. படிக்கட்டில் தான் ஏறி செல்கின்றேன். புதுசா லிப்ட் வந்தான் மேடம், சார் லிப்ட்ல வாங்கலன்னா ஏன்பா தொந்தரவு பண்ற, லிப்ட்ல வாங்க சார், மேல சீக்கிரம் போயிடலாமே. என்ன பண்ண, மேல போனோம்னா அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. கடைசியாக என்று சொல்லி நிறைவேற பண்ண வேண்டும். இது என்ன தெரியுது யாருக்காவது? வேணான்றீங்க. இது 4 அடங்கி இருக்கின்றது. இது பாயிண்டர், டார்ச், பென் அண்ட் லேசர். இது ஜெர்மன்ல கொடுக்கும்போது காம்ப்ளிமெண்டா கொடுத்தாங்க. இதை கொண்டு வந்ததற்கு காரணம், இந்த முனை என்பது கரு, இந்த முனை என்பது கல்லறை. கருவில் தோன்றி கல்லறையில் மறைவு நம்மிடம் இல்லை. இடையில் இருக்கின்ற கோடுதான் நம் வாழ்க்கை. அதை கூட்டுவதோ குறைப்பதோ அவர்கள் கையில் மட்டும்தான். அது நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று நம் வாழ்க்கையை நாம் நிர்ணயித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை காட்டுகின்றேன் என்று சொல்லி உண்மையாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். தயவு செய்து அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்கு காரணம் என்னவென்றால், அமர்வுகள் நிற்கும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். மேடம் எப்படி உழைக்கிறாங்க எனக்கு தெரியல மேடம், பார்த்துக்கிட்டே இருக்க உங்களை. ஐயா பாருங்க, அருமையான மனிதர் அண்டே என்பவர். அவருடைய விட்டு சென்ற பசங்க அவரோட நிறைய பண்ண, அவருடைய ஜெனரேஷன்ஸ் அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற சக்தி என்னுடைய முன்னோர், என்னுடைய முதியவர் அண்டைக்கு உண்டு என்ற மாற்று கருத்தில் சொல்லி எழுந்து நிற்க சொன்னதற்கு காரணம், இந்த மேடை அழகாக பண்ணி கொடுத்த ராஜ்குமார் ஐயா கொண்டாடுகின்ற அனைவரும் இந்த மேடை இருப்பவர்களுக்கு கைத்தட்டி மகிழ்ந்து வாழ்த்து சொல்ல வேண்டும். இந்த அழைப்பை நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நீங்களே கைத்தட்டி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். சொற்களின் பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லாவிட அமர்ந்து விடுங்கள் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு அழைத்த என் சகோதரர், மாணவர், உறவினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.